மேஜிக் மிரர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது உலகையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அவங்க ஈரானோட அசைக்க முடியாத சக்தியா சுமார் 36 வருஷம் அந்த நாட்டை வழிநடத்திய உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி குறித்த தகவல்கள் தான். ஆம், பிப்ரவரி 28, 2026 ஆண்டு அன்று நடத்தப்பட்ட அதிரடி வான்வழி தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டதா செய்திகள் இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? யார் இந்த அலி கமேனி? ஒரு சாதாரண மத குருவா இருந்த அலி கமேனி ஈரானோட உச்ச அதிகாரத்தை அவர் எப்படி அடைந்தார்? இதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். 1939 ஆண்டு ஈரானோட மசாத் நகர்ல பிறந்தவர் தான் அலி கமேனி. ஒரு ஏழ்மையான மதகுருவோட குடும்பத்துல இவர் பிறந்தாரு. சிறு வயதிலேயே குரான் மற்றும் இஸ்லாமிய சட்டங்களை கத்துக்கிட்டாரு. 1960களில் ஈரானோட மன்னர், அதாவது ஷா ஆஃப் ஈரான் ஆட்சிக்கு எதிராக போராடியதற்காக பல முறை சிறைக்கும் போயிருக்காரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கிற சமயத்துல 1979 நடந்த ஈரானிய புரட்சி இவரது வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்சியில தந்தை அயதுல்லா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவரா இவர் மாறுறாரு. 1981 இருந்து 89 வரையிலையும் ஈரானோட அதிபரா பதவியும் வகிச்சிருக்காரு. 1989 அயதுல்லா கமேனியோட மறைவுக்கு அப்புறமா ஈரானோட உயரிய பதவியான சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற பவரை இவர் அடைகிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சட்டம் இவருக்கு எதிராக வேலை செய்யாது, ராணுவம் இவர் சொல்றத கேட்கும். சட்டத்துறை, நாடாளுமன்றம், நீதித்துறை, நிதித்துறை உள்ளிட்ட அனைத்துமே இவர் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்போ வந்துருச்சு. அலி கமேனியோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவும் ரகசியமானதுன்னே சொல்லலாம். 1964 மான்சூரே கோஜஸ்தே பாகர்சாதே அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு 4 மகன்களும் 2 மகள்களும் இருக்காங்க. இவரோட 2வது மகன் முஸ்தபா கமேனி இவருக்கு பிறகு அடுத்த தலைவரா இப்போ சுப்ரீம் லீடரா மாறி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. கமேனியோட குடும்பத்தை சேர்ந்த சில சமீபத்திய தாக்குதல்ல உயிரிழந்திருக்காங்கன்னு தகவல்கள் சொல்லுது. ஈரானோட அதிகாரப்பூர்வ தகவல் படி அலி கமேனியோட ஒரு மகளும் மருமகனும் இறந்துட்டாங்க அப்படின்னும் கூறப்படுது. இப்போ எப்படி அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்ப்போம். பிப்ரவரி 28 அன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானோட தலைநகர் தெஹ்ரான்ல உள்ள கமேனியோட ரகசிய இருப்பிடங்களை இலக்க குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்காக அமெரிக்காவோட CIA ஈரான்ல ஒவ்வொரு வினாடியும் கமேனி எங்க போறாரு, எங்க வராரு, எப்போ எல்லாரையும் சந்திக்கிறாரு அப்படின்றத நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆபரேஷன் மூலமா இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. வான்வெளி தாக்குதல் மூலமா ஈரான் சுப்ரீம் லீடர் கமேனி இருந்த கட்டிடங்கள் மீது மிசைல்ஸ் ஏவப்படுது. அந்த பில்டிங் தரமட்டம் ஆகுது. இந்த தாக்குதல்ல தான் கமேனி உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆரம்பத்துல ஈரான் இந்த செய்தியை மறுத்துக்கிட்டு இருந்த சூழல்ல மார்ச் 1, 2026 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அயதுல்லா கமேனி மரணத்தை உறுதியும் செஞ்சிருக்காங்க. இது ஈரானோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தின் தொடக்கமா பார்க்கப்படுது. அலி கமேனியோட ஆட்சி ஒருபுறம் ஈரானின் ராணுவ வலிமையை வலுவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இவர் ஆட்சியில கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமா போராட்டங்களும் ஏகபோகமா வெடிச்சதுன்னே சொல்லலாம். குறிப்பா 2009 மற்றும் 2022 உள்நாட்டு போராட்டங்கள் உச்சத்துல இருந்துச்சு. இது இவருடைய ஆட்சிக்கும் சவாலா இருந்துச்சு. இவர் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக அசைக்க முடியாத கொள்கை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத ஒன்றை உருவாக்கி அது மூலமா அவர் தன் நாட்டை வளர்க்க ஆசைப்பட்டாரு. ஆனா அது போர்க்களத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னே சொல்லலாம். ஈரான்ல ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சூழல்ல அமெரிக்கா அடுத்து எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பதற்றமும் இப்போ போய்கிட்டு இருக்கு. அயதுல்லா கமேனி மட்டும் இல்ல,
ஈரான்ல பல்வேறு தலைவர்களும் இப்போ கொல்லப்பட்டு இருக்காங்க. இத அந்நாட்டுல ஊடகங்கள் எல்லாமே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஈரானோட அடுத்த தலைவரா அவருடைய 2வது மகன் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூழல்ல, ஈரானோட எதிர்காலம் என்னவாக போகுது என்பதுதான் இப்போ உலக நாடுகள் இடையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே இருந்த மன்னராட்சி நீக்கப்பட்டு, அங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்தவரு கமேனி. கடுமையான சட்டங்கள் காரணமா பெண்கள் கமேனிக்கு எதிரா வீதியில இறங்கி இந்த காலகட்டத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத்தகைய சூழல்ல தான் இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கு. ஆனா இப்போ ஈரானுக்குள்ளேயே ஒரு சாரார் கமேனி இறந்ததுக்காக கண்ணீர் விட்டு அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, இவர் இறந்தத பட்டாசு வெடிச்சும் பாடல்கள் பாடியும் ஆட்டம் ஆடியும் ஈரான் வீதிகள்ல பலரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. இத பத்திய உங்களுடைய பார்வை என்ன? அலி கமேனியோட இந்த வீழ்ச்சி குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற உலகளாவிய உண்மை தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.